ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கிருஷ்ண கண்ணையாலால் கி ஜெய். ராதிகா குஜ கஸ்தூரி குங்குமாங்கித வக்ஷசம் ஸ்ருங்கார ரசமூர்த்திம் தம் பக்த கோலாகலம் பஜே. சூரதாசஸ்ய சரிதம் பக்ஷ்யே பரமபாவனம் யோ வல்லப பிரசாதேன லேபே கிருஷ்ண தர்சனம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீவல்லபரின் அஷ்டதாசர்கள்ல சூரதாசருங்கிற மகானுடைய வைபவத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீயப்பதியான பகவானை கஷ்டப்பட்டு பக்தி பண்ணினா அது பக்தி யோகம், இஷ்டப்பட்டு பக்தி பண்ணினா அது பக்தி ரசம். ஸ்ரீவல்லபருடைய பக்தி மார்க்கம் புஷ்டி மார்க்கம். பக்தி புஷ்டி நிலையை அடையிற போது அது பிரேம பக்தியா ஆயிடுறது. இந்த புஷ்டி மார்க்கம்ங்கிறது கற்பனையான ஒரு பதம் கிடையாது. மகான்கள் யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். திவ்ய பிரபந்தத்துல கூட எம்பெருமான் அப்படின்னு சகஜமா சொல்லுவா. அந்த மாதிரி தான் ஸ்ரீ வல்லபாச்சார் பாகவதத்தையே சொல்லிட்டு இருந்ததுனால இவருடைய வார்த்தையிலையும் பாகவத பரிமளம் வீசுறது. பாகவதத்திலேருந்து தான் தன்னுடைய பக்தி மார்க்கத்துக்கு புஷ்டி மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். பக்தி புஷ்டியா இருந்தாலே ஆன்மா புஷ்டி ஆயிடும் அப்படிங்கிறார். இந்த பக்தி புஷ்டி ஆகணும் அப்படின்னா பகவானோட அனுகிரகம் இருக்கணும். கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப பிரசித்தி கோகுலம், துவாரகை, மதுரா. அந்த மூணு தான் கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப பிரசித்தி. இந்த மூணு இடத்துலையுமே ஸ்ரீ வல்லபருடைய சம்பிரதாயத்தை தான் இன்னைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்றார்கள். ஸ்ரீ வல்லபருடைய காலம் 1479 1531 வரை. இவருடைய சரித்திரம் இன்னும் பிரமாதமா இருக்க போறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவருடைய அஷ்ட கால பூஜைகளுக்கு அஷ்ட கவிகளை நியமிச்சார். அந்த 8 பேரை இவர் எப்படி கண்டுபிடிச்சார், அவ எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணினா, இவர்களுடைய சரித்திரம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த அஷ்ட கவிகள்ல தலையானவர் முதன்மையானவர் யார் அப்படின்னா சூரதாஸ்ங்கிற மகான். பிரதான சிஷ்யர் ஸ்ரீ வல்லபாச்சாரியாருக்கு இவர் தான். ஹிந்தி சாகித்ய கர்த்தா இவர். சன் இன் த ஸ்கை ஆஃப் த ஹிந்தி லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்வா. சூரியன் மாதிரி இருப்பார். அதனால சூர்தாஸ் அப்படின்னு இவருக்கு பேர். இவர் பிறவி குருடர். ஆஜன்ம நேத்ரஹீனஸ்ச பித்ருப்யாம் ரஹிதக சிசுகு திரஸ்கிருதோ பந்துபிஸ்ச தீனோ பிக்ஷான்ன ஜீவனக. பால்யத்திலிருந்தே தாய் தகப்பனாரை இழந்தவர். பந்துக்கள் யாரும் சிம்பத்தி காண்பிச்சு இந்த குழந்தைய வளர்க்கல. கண் தெரியாதவன், குருடன்னு எல்லாரும் பரிகாசம் பண்ணுவா. கூட இருந்த குழந்தைகள்லாம் கூட பரிகாசம் பண்ணுவா. இவருக்கு வெறுத்து போயிடுது. ஊரோட எல்லைக்கே இந்த குழந்தை வந்துடுத்து. தன்னை அறியாம கூட இருக்க பிடிக்கல எல்லாரோடையும். அந்த சமயம் சில யாத்திரிகள்லாம் நாமாவளி பாடிண்டே பிருந்தாவனம் போறாளாம். என்ன நாமாவளி பாடுறா அப்படின்னு கேட்கறது இது. யமுனாதீர விகாரி பிருந்தாவன சஞ்சாரி கோவர்தனோதாரி கோபால கிருஷ்ண முராரி யமுனாதீர விகாரி அப்படின்னு இந்த பாட்டு காதுல ஒலிச்சுண்டே இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த காதுல யமுனாதீர விகாரி
யமுனாதி ரவிகாரே அப்படின்னு ஒலிச்சுண்டே அந்த சமயம் மதுபனு துமக்யோ ரகத்து ஹரி அப்படின்னு ஒரு காம்போசிஷன். மதுபன்னு துமக்கியோ ரகத்து ஹரி அப்படின்னு அது அது வாயில இந்த காம்போசிஷன் வந்துடுத்து. மதுபன்னு அப்படின்னா பிருந்தாவனம்னு அர்த்தம். இந்த பாட்டை அதை பாட ஆரம்பிச்சுடுத்து. இப்படித்தான் இவர் கம்போசரா ஆனாராம் சூர்தாசர். சூர்தாசர் ஆரூடம் கூட சொல்லுவாராம், பொய்யே நம்ம மனசுல இல்லை அப்படின்னா நாம சொல்றது பலிச்சிடும். நீ பொய்யே பேசாம இரு, நீ என்ன சொல்றியோ அது பலிச்சிடும். பிறந்ததுலேருந்து பொய்யே பேசாத சின்ன குழந்தை இந்த சூர்தாசர். அதுவும் பிரத்தியாருக்கு நல்லதையே தான் நினைக்கக்கூடிய குழந்தை, யாருக்குமே கெடுதல் நினைக்காது. இவர் என்ன சொன்னாலும் உடனே பலிச்சுடுமா. அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை பாருங்கோ. அதுக்கு முன்னாடி சம்ஸ்கிருதத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்கு. இந்த குழந்தை கண் குருடு பிறவி குருடு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பிராக்யா சட்சுஸ் அப்படிங்கிற வார்த்தை. பிரஜையினாலேயே பார்த்துடுவாளாம் இவாள்லாம். ஊனக்கண்ணால பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. கான்சியஸ்லியே எல்லாம் தெரிஞ்சு போயிடுமா. இவர் உட்காண்டிருந்த அந்த காட்டுக்குள்ள சில சிப்பாய்கள்லாம் வர அந்த சமயம் ஒத்தர் அவள்லாம் பேசிக்கிறான். டேய், ஜமீன்தார் நம்மளை சும்மா விடமாட்டார்டா, தண்டிக்க தான் போறார்டா, குதிரை கிடைக்கணுமேடா, தெரியலையேடா, அது எங்க போச்சுன்னே தெரியலையேடா அப்படின்னு வருத்தமா ஒத்தர் பேசிக்கிறான். ஒரு குதிரை காணா போயிடுது. உடனே இந்த குழந்தை கேட்கறது, ஏன் அழறே, என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுது. ஜமீன்தாரோட விலைய உயர்ந்த குதிரையை காணும்பா, 4 திக்கிலையும் நாங்கள் தேடிட்டோம், கண்டுபிடிச்சிட்டு வரலை அப்படின்னா நாங்கள்லாம் காணாம போயிடுவோம், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவள்லாம் வருத்தமாக சொன்னான். அப்படியா, கவலைப்படாதீங்கோ, நான் ஒரு ஆரூடம் சொல்கிறேன், குதிரை உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை. போப்பா, நீயே குருடனா உட்காண்டிருக்க, நீ என்னத்தை சொல்ல போற அப்படின்னா அவள்லாம். உங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மரம் இருக்கா அப்படின்னு கேட்டது குழந்தை. ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னா. அதுல ஒரு கருட பட்சி உட்காண்டிருக்கா அப்படின்னு கேட்டது குழந்தை. ஆமா, உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு அவள்லாம் கேட்டா. சப்தத்திலேருந்தே நான் தெரிஞ்சுட்டேன். அந்த கருட பட்சி ஒரு டைரக்ஷன்ல பறக்கும், அது எந்த பக்கம் பறக்கிறதுன்னு பார்த்து நீங்க எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பார்த்துட்டே இருந்தா. அந்த கருட பட்சி தெற்கு நோக்கி பறந்து போச்சான். உடனே சொல்றா, தெற்கு நோக்கி பறந்தது அப்படின்னு. அப்போ நீங்க அந்த பக்கமா போங்கோ, ஒரு பர்லாங்கில் ஒரு குதிரை நிற்கும், உங்களுக்கு அந்த குதிரை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை ஆரூடம் சொல்லித்து. குதிரை கிடைச்சுடுத்து. கிடைச்சதுங்கிறத விட இந்த குழந்தை சொல்லிடுத்தேங்கிறது தான் ஆச்சரியம் அவ எல்லாருக்கும். குதிரை கிடைச்சுடுத்துன்னு ஜமீன்தார்கிட்ட போய் சொல்லல, அங்க ஒரு குழந்தை சாமியார் இருக்க, நீங்க வந்து பாருங்கோ அப்படின்னு ஜமீன்தார் கிட்ட சொன்னாலாம். உடனே அந்த ஜமீன்தார் வந்து பார்த்த. பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஆசிரமம், மெடிக்கல் இன்ஸ்டியூட்டு, ஹாஸ்பிட்டல், காலேஜு, சூர்தாஸ் யூனிவர்சிட்டி இப்படிலாம் நடந்ததுன்னு நல்ல வேளை கதை இல்லை. அப்புறம் நமக்கு சூர்சாகரே கிடைச்சிருக்காம போயிருக்கும். ஃபேமஸா போகணுங்கிற எண்ணமே இந்த குழந்தைக்கு கிடையாது, இது நினைக்கவே இல்லை. அதுக்காக இவர் பிறக்கலையே. எதுக்காக பிறந்திருக்கார்? பாடுறதுக்காக தான் பிறந்திருக்காராம் இவர். அதனால இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இதை சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து, இது எல்லாரும் வந்துட போறாளேன்னு பயந்துட்டு இதுவே கிளம்பி அங்கேருந்து இன்னும் டென்ஸ் ஃபாரஸ்ட் உள்ள போயிடுது. ராத்திரியா அங்க உட்காந்து தனிமையில இதுகிட்ட ஒரு ஏக்குதாரான்னு ஒரு வீணை வச்சுட்டு இருக்கும். ஒரே ஒரு தந்தி கம்பி தான் அந்த ஏக்குதாரால. அதை வச்சுட்டு மீட்டின்ண்டே பாட்டு பாடின்னு இருக்கும். எப்போ பசிக்கிறதோ அப்போ போய் வெளியில போய் பிக்ஷை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி உள்ள டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள போயிடும். அந்த சமயம் ஸ்ரீவல்லபர் ஆவை அப்படின்னு காசியினுடைய அக்கறையில
இருந்தார்னு சொன்னோம். அவர் அங்கே தான் இருந்தார். வருஷத்தில் 4 மாதம் பிருந்தாவனம் கோகுலம்லாம் சஞ்சாரம் பண்ணுவார். அங்கே வந்து பெருமாளுக்கு ஸ்ரீநாத்ஜிக்கு கைங்கரியம் பண்ணுவார்னு சொன்னோம் இல்லையா? அதனால் அவர் கிளம்பி வரார். அவர் பிருந்தாவனம் வழியாக வரார். அந்த சமயம் இனிமையான ஒரு கீதம் அவருடைய காதில் வந்து விழர். அக்கியா ஹரி தரிசன் கி பியாசி. என்ன அர்த்தம்னா, இந்த கண்ணு ஹரி தரிசனத்துக்காக ஏங்கிறது அப்படின்னு அர்த்தம். thirsty ஃபார் ஹரி தர்ஷன் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு அழகான வார்த்தை, கீச்சு குரல்ல, குழந்தையோட குரல் மாதிரி இருக்கே, எங்கேந்து வருது அப்படின்னு காட்டுக்குள்ள புதரெல்லாம் தள்ளிண்டு 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 அவர் போறார் ஸ்ரீவல்லபர். அவர் கேட்ட அந்த பாட்டை நாமளும் இப்ப கேட்போமே. अकिया हरि दर्शन की प्यासी, 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 अकिया दर्शन की प्यासी, अकिया हरि दर्शन की प्यासी। देखो चाहत कमल नयन को, देखो चाहत कमल नयन को, निस दिन रहत उदासी, निस दिन रहत उदासी, अकिया हरि दर्शन की प्यासी। केसर तिलक मोतिन की माला, केसर तिलक मोतिन की माला, वृंदावन को वासी, वृंदावन को वासी, किया हरि दर्शन की प्यासी। कहू के मन के कौन जानत, लोगन के मन हासी, सूरदास प्रभु तुम दरस बिन, सूरदास प्रभु तुम दरस बिन, ले हो करवत दासी, ले हो करवत कासी, अकिया हरि दर्शन की प्यासी। அந்த பாட்டை கேட்டுட்டே போறார். போன உடனே அந்த குழந்தையை பார்த்துட்டார். யாருப்பா நீ, இவ்வளவு அழகா பாடுறையே, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டார். சூரதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை, நீ என்னோட வந்துடுப்பா, நீ பாட வேண்டியது இங்கே இல்லை, என்னுடைய ஸ்ரீநாத்ஜிக்குன்னு பாட பிறந்த குழந்தைப்பா நீ, அதனால நீ என்னோட வந்துடு வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தன் கூட அழைச்சின்னு வந்துட்டார். ஸ்ரீவல்லபருக்கு அப்போ குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகியிருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, பாண்டுரங்கன் பார்த்து பண்ணி வச்சான்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அவருக்கு குழந்தை பிறக்கல. அதனால இந்த சூரதாசரை தான் பெத்த குழந்தை மாதிரி வளர்க்கிறாராம். சூரதாசருக்கு இப்போ அப்பாவும் கிடைச்சாச்சு, குருநாதரும் கிடைச்சாச்சு. இவர் வந்ததுக்கு அப்புறம்தான் ஸ்ரீவல்லபருக்கு 2 குழந்தைகள் பிறந்தாளாம். விட்டலநாத கோஸ்வாமி, கோபிநாத கோஸ்வாமின்னு 2 குழந்தைகள் பிறந்தான்னு சூரதாசரே ஒரு கீர்த்தனத்துல பாடுற. சூரதாஸ்க்கு பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாராம், வேற எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனா நமக்கெல்லாம் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், எல்லாம் தெரியும், கண்ணன் நமக்கு தெரிய மாட்டான்.
சீனாஜியோட நித்திய அலங்கார சேவையை இவர் கீர்த்தனமா பாடித்தான் அதை நடத்தணும் அப்படிங்கிற கைங்கரியத்தை கொடுத்துட்டார் ஸ்ரீவல்லபர் இவருக்கு சூரதாஸ்க்கு. நித்தியம் என்ன அலங்காரம் பண்றாளோ இவர் அதை கீர்த்தனம் பாடணும். நித்திய அலங்காரத்தை இவர் எப்படி கீர்த்தனம் பாடுவார்? இவருக்கோ கண்ணு தெரியாதே, ஆனா கீர்த்தனம் பாடணும்னு சொல்லிட்டார். அந்த குழந்தையும் சரின்னு ஒத்துன்னு கொடுத்து பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு கோவில் வாசல்லையே தான் உட்காண்டிருக்கும். இந்த குழந்தை சதா பாடிண்டே இருக்கும். பரம விரக்தர், பரம வைஷ்ணவர், ஆச்சாரியருடைய கிருப்பையினால இவருக்கு அபரோக்ஷ ஞானம் சித்திச்சு கொடுத்தான். கண்ணனுக்கு என்னென்ன அலங்காரம் பண்றாளோ அதெல்லாம் இவருக்கு நன்னா தெரியறது. அப்படியே அதை பளிச்சுன்னு பாடிடுவார் ஆன் த ஸ்பாட்ல. 8 கால பூஜை வேலையிலையும் கீர்த்தனம் பாடும்படி நியமிச்சுட்ட ஆன் த ஸ்பாட்ல அப்படியே பாடிடுமா குழந்தை. அத ஒருத்தன் நம்பல. எப்போவுமே கண்ணன் பீதாம்பரத்தோடையும் மயிலிறகோடையும் புல்லாங்குழல் கையில வச்சுட்டு தான் இருப்பான். அதைத்தான் இது பாடுறது. அதனால நான் நம்ப மாட்டேன், எல்லாம் கண் தெரியாதுன்னு சும்மா பொய் சொல்றேன் நீங்களாம் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே அடுத்த நாள் அவன் போய் என்ன பண்ணான் தெரியுமா? அலங்காரத்தெல்லாம் மாற்ற சொல்லிட்டான். ரோஜா மாலை, மயிலிறகுக்கு பதிலாக முத்து மாலை, எல்லோ பீதாம்பரம் வேண்டாம், சிகப்பு பீதாம்பரம்னு எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டான். இப்போ பாடு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சவால் விட்டான். திரைய விலக்கினா அப்படியே இவன் என்ன அலங்காரம் சொன்னானோ அதே அலங்காரத்தை இவர் பாடிட்டார். இவர் பாடினதும் அந்த டெஸ்ட் பண்ணினா இல்லையா, அவனோட கண்ணு போயிடுது. கண் இல்லாதது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான்ப்பா தெரியும். அவனுக்கு மறுபடியும் கண்ணை கொடுத்துடு ஸ்ரீநாதா அப்படின்னு ஸ்ரீநாத்ஜி கிட்ட இவர் பிரார்த்தனை பண்றார். இவருடைய எண்ணங்கள்லாம் எவ்வளவு ஹை லெவலா இருக்கு பாருங்க. ஏன்னா யாருக்குமே தீங்கு நினைக்காத குழந்தை இது. இவர் பாடுற ஒரு கீர்த்தனத்துல, நிர்பலமா எங்களை போல இருக்கிறவாளுக்கு பலம் யார் தெரியுமா? ராமன் தான் பலம், உண்மையான பலம் ராமன் தான் அப்படின்னு நிர்பலுக்கே பலராம் அப்படின்னு பாடுற அந்த பாட்டை கேட்கலாம். நிர்பலுக்கே बलराम सुनीरे मैंने निरबल के बलराम सुनीरे मैंने निरबल के बलराम पिछली साख धरो संतन के पिछली साख धरो संतन के आड़े सवारे काम सुनीरे मैंने निरबल के बलराम सुनीरे मैंने निरबल के बलराम जब लग गज बल आपनो बात्यो जब लग गज बल आपनो नेक सजाता काम सुनीरे मैंने निरबल के बलराम निरबल के बलराम सूरदास सूर किशोर कृपा से सब बल सोर किशोर कृपा से सब बल हरे को हरि नाम सुनीरे मैंने निरबल के बलराम सुनीरे मैंने निरबल के बलराम निरबल के बलराम निरबल के बलराम நிருபலிக்கே பலராம் அப்படிங்கிற இந்த முதல் வரியத்தான் ஒரு சாப்டரோட பெயரா வச்சார் யாரு? மகாத்மா காந்தி.
தன்னுடைய சத்திய சோதனை ஆட்டோபயோகிராஃபியில். ஒரு நாள் சூரதாசர் ஒரு மரத்தடியில் உட்காந்து ஏகாந்தமாக பாடின்னு இருக்கார். அந்த சமயம் ராதையும் கிருஷ்ணனும் வராளாம். ராதை சொல்கிறா, கிருஷ்ணா, அவர் ஒரு வீணியை கையில் வச்சுட்டு இருக்கார், அதை போய் நான் பார்த்துட்டு வரேனே அப்படின்னு சொன்னா. கிருஷ்ணர் சொல்கிறார், அயம் வர்ணி மகா சூரக காயகோ ரசிகஸ்தத. அவன் மகாசூரன், ரொம்ப ரசிகன், நீ போனா உன்னை பிடிச்சுடுவான், போகாத ராதை அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன். அவனுக்கு தான் கண் தெரியாதே, நான் போய் வீணையோட தந்தியை தட்டிட்டு வரேனே அப்படின்னு சொன்னார் ராதை. இவா பேசுறது அவருக்கு கபீர்தாசருக்கு தெரிஞ்சுடுது. என்னிடத்துல விளையாட வரா வா ரெண்டு பேரும்னு நினைச்சுண்டு அந்த பாட்டை பாடிண்டே இருக்கார். ராதை பக்கத்துல வந்தா, தந்திய ஒரு தட்டு டங்குன்னு தட்டின உடனே இவர் முந்தான தலைப்பை பிடிச்சிட்டார். உடனே ராதைக்கு ஒரு பிரணய கோபத்தை காட்டி கிருஷ்ணர்கிட்ட சொல்றா, மம வஸ்திராஞ்சலம் நாத கிரஹீதம் பிரம்மச்சாரிணா பஸ்யன்ன பீச்ச மௌனேன திஷ்டசீத்வம் கிமக்ருதக. என்னோட புடவை தலைப்பை பிடிச்சு இழுக்கிறாரு, நீர் பார்த்துட்டு இருக்கீரே, எங்கிட்ட உமக்கு பரிவு இல்லையா அப்படின்னு கிருஷ்ணனை கோபிச்சுக்கிறாளாம் ராதை. அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற, நான் தான் உன்னை போகாதேன்னு சொன்னேன் இல்லையா ராதே, தப்பு உன்னோட பேர்ல தான் அப்படின்னர். இவா பேசுறத சூரதாசர் புரிஞ்சுட்டார். கைகளை குமிச்சுண்டு அவளை பிரார்த்திக்கிறார். அலம் பரீட்சையா தேவ ஜானே நந்த நந்தனம் தர்சனம் தேஹி மே சீக்கிரமந்தஸ்ய கருணாநிதே. பிரபோ, உங்களோட திவ்ய தரிசனத்தை கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அவா கிட்ட சூரதாசர். உடனே ரெண்டு பேரும் பிரகடனம் ஆயிட்டா. பிரத்யக்ஷமா பார்த்தார் அவளை. எப்படி பார்த்தார் அப்படிங்கிறத ஒரு பசோ மேரே நைன நகின்னு பாடுறார். அந்த பாட்டையும் கேட்கலாம். बसो मेरे नैनन में यग जोरी, बसो मेरे नैनन में यग जोरी। सुंदर श्याम कमल दल लोचन, सुंदर श्याम कमल दल लोचन, संग वृषभानु किशोरी, बसो मेरे नैनन में यग जोरी, बसो मेरे नैनन में यग जोरी। मोरे मुकुट मकर कृत कुंडल, मोर मुकुट मकर कृत कुंडल, पीतांबर जग जोरी, पीतांबर जग जोरी, बसो मेरे नैनन में यग जोरी, बसो मेरे नैनन में यग जोरी। सूरदास प्रभु तुम्हारे दर्श को काबरनी तोरी, काबरनी तोरी, बसो मेरे नैनन में यग जोरी, बसो मेरे नैनन में यग जोरी। இந்த கீர்த்தனத்தில் அவர் சொல்ற, இந்த ஜோடி ராதையும் கிருஷ்ணனுமான இந்த ஜோடி என் கண்களில் எப்பவுமே இருக்கட்டும் அப்படின்னு பாடுறார். ஒரு தடவை அக்பர் இவருடைய பாட்டை கேட்டுட்டு சொல்றாராம், ரொம்ப அற்புதமா இருக்கே, கிருஷ்ணர் அப்படியே நேர பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாராம் அக்பர். அக்பருக்கு ரொம்ப பாட்டு
இந்த மாதிரி கலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இவரை தன்னுடைய சபைக்கு அழைச்சார். சாதாரணமாக நிறைய பேர் போக மாட்டார். ஆனால் இவர் சரி அழைக்கிறாரேங்கிறதுக்காக போனார். அக்பரோட சபையிலேயே தான்சேன் அப்படிங்கிற ஒரு மந்திரி ரொம்ப நல்லா பாட்டு பாடுவான். பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கார். அவன்கிட்ட சொல்லுவாராம் அக்பர், நான் அக்பர் சக்கரவர்த்தி, நீ ராகத்துக்கு சக்கரவர்த்தி அப்படின்னு வரான். அப்பேற்பட்ட அந்த தான்சேன் அந்த சபையில் இருக்கார். சூர்தாசரும் போயிருக்கார். அந்த தான்சேன் ஒரு ராகம் பாடுறார். ராகம் என்ன ராகம்? இவெல்லாம் ராகங்கள்லாம் பாடினா ஏதோ பொழப்புக்காக ராகம், ஏதோ கேட்கறாங்கிறதுக்காக ராகம் எல்லாம் பாட மாட்டா. அப்படியே அந்த ராக தேவதையை அப்படியே உபாசனை பண்ணிடுவா. அந்த ராக தேவதை அப்படியே நின்றுடுவா இவாளுக்கு. இவர் ஒரு ராகம் பாடுறார் தான்சேன். என்ன ராகம்னா தீபக்னு பேரு அந்த ராகத்துக்கு. அந்த தீபக்ங்கிற ராக தேவதை நெருப்பு. உடனே அந்த ராகம் பாட 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 அந்த சபையில இருந்த எல்லா கர்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, திரைசீலையெல்லாம் எல்லாம் அப்படியே பத்திண்டு எரிய ஆரம்பிச்சு விடுத்தான். உடனே அந்த சபையில சூரதாசர் இருக்கார். இவருக்கோ கண் தெரியாது. ஆனா அவர் உடனே ஒரு ராகம் பாடுறார். என்ன ராகம்? மேகவல்லாரம் அப்படிங்கிற ஒரு ராகம் பாடுறார். இந்த ராகத்தோட தேவதை யாருனாக்க நீர். இவர் இந்த ராகத்தை பாடின உடனே அங்கங்க தூறல், தண்ணி தெளிச்ச மாதிரி இருந்துதான். எல்லா நெருப்பும் அடங்கி போயிடுதான். இதை பார்த்துட்டே இருந்தார் அக்பர். சாஷ்டாங்கமா சூரதாசரை விழுந்து சேவிச்சார் அக்பர். அப்போ இவருடைய கீர்த்தனங்கள்லாம் எப்பேற்பட்டது பாருங்க. ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா தான் வார்த்தைகள் இருக்குமா. இவருடைய பாட்டுலாம் நல்ல அர்த்த புஷ்டியோட இருக்குமா. 1,00,000 கீர்த்தனைகள் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லுவா. ஒரு தடவை அக்பர் சக்கரவர்த்தி இவரை பார்க்கறதுக்காக வரார். அவர்கிட்ட சொல்றார், நீங்க பெரிய மகான், நிறைய அதிசயங்களை பண்ணி காட்டியிருக்கேள். எனக்காக நீங்க ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை பண்ணி காண்பிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சூரதாசர் சொல்றார், உங்க விஷயமா நான் ஆச்சரியம் பண்ணி காண்பிப்பேன், ஆனா அதை உங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். அது பெரிய இழப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இல்லை நீங்க பண்ணி காண்பீங்கோ, நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னாராம் அக்பர். உன்னோட பெண்ணுடைய இடது தொடையில மயில் பீலி மாதிரி ஒரு மரு இப்ப வந்திருக்கும், போய் பாரு அப்படின்னார். உடனே அக்பர் தன் பெண்கிட்ட சொன்னார். அவளும் சொன்னா, ஆமாப்பா, இப்பதான்ப்பா 2 மாசம் முன்னாடி இந்த மரு வந்திருக்கு. உங்களுக்கு இதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டா, சூர்தாஸ் மகராஜ். அப்படியா, நான் உடனே அவரை பார்க்கணுமே அப்படின்னாளா அந்த பெண். 2 பேரும் வந்தா. சூரதாசரை பார்த்தா அந்த பெண், அடாடா, நீங்க இங்கேயும் வந்துட்டேளா அப்படின்னு கேட்டாளாம். ஆமாம்மா அப்படின்னாராம் சூரதாசர். நான் உங்களை செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னாலாம். செல்லமா அங்கேருந்து சூரதாசரை கன்னத்துல ஒரு தட்டு தட்டினா அடுத்த க்ஷணம் அவ கீழே விழுந்து இறந்து போயிட்டார். பதட்டத்தோட அக்பர் நின்றுட்டு இருக்கார். கேட்கிறார், உங்களுக்கு இவளை ஏற்கனவே தெரியுமா? பெரிய இழப்புன்னு சொன்னேலே, இதுதானா அது? மகராஜ், உங்க சம்பாஷணையோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறார் அக்பர். சக்கரவர்த்தி, உங்க பெண் தான் யார் தெரியுமா? ராதை. நான் கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பன் உத்தவன். எப்பவும் ராதிகா ராணி என்கிட்ட சொல்லிண்டே இருப்பா, கண்ணன் ருக்மிணி தேவி கிட்ட தான் அதிக பிரேமையை காண்பிக்கிறான் அப்படின்னு புலம்பிண்டே இருப்பா. நான் சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்கோ ராதிகா தேவி, எல்லார்கிட்டையும் சமமாக தான் அவன் பிரேமையை காண்பிப்பான்னு நான் சொல்லுவேன். அப்போ ராதிகா தேவி சொன்னா, உனக்கு கண் தெரியலையா உத்தவா? எங்கிட்ட காண்பிக்கிற அன்பை விட ருக்மிணி கிட்ட தான் அதிக காதல்னு சொல்லி எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டா. அப்போ பூமியில போய் கண் தெரியாம நீ பொற அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. உடனே நானும் பதிலுக்கு கோபத்தோட என்ன பண்ணினேன் தெரியுமா? அவளை சபிச்சுட்டேன். இதே பூலோகத்துல ஒரு ராஜ குடும்பத்துல நீ பொறப்ப அப்படின்னு நானும் சபிச்சுட்டேன். அந்த சமயம்
கிருஷ்ணர் அந்த பக்கமா வந்தார். எது நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. ஆனா உத்தவா, ராதைய நான் சீக்கிரமா அழைச்சுண்டுடுவேன். ஆனா உனக்கு நான் லேசில முக்தி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என் பேர்ல ஹிந்தியில பல கீர்த்தனங்கள் நீ பாடணும் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணருடைய வாக்குப்படி எப்போ என் ஸ்பரிசம் ராதை மேல பட்டதோ அப்போ அவளுக்கு முக்தின்னு சொன்னார் கிருஷ்ண பகவான். அதனால அந்த விதிப்படி இப்ப நடந்துடுத்து அப்படின்னு சொன்னார் சூரதாசர். அக்பர் தன்னோட பெண்ணுக்கு ஹிந்து தர்மப்படி சம்ஸ்காரம் பண்ணி முடிச்சதுதான் பெரிய விஷயம். ஏன்னா மகான்கள் மேல அக்பர் வச்சிருந்த மரியாதை அப்பேற்பட்டது. எப்பேற்பட்ட மகான் சூரதாசர்னு தெரியறது பாருங்க. சூரதாசர் கவிதைகள் விவேகானந்தர் காலம் வரையிலும் பேசுறதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி இப்போ பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கார் விவேகானந்தர். பல நிகழ்ச்சி நிரல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த ஃபங்க்ஷன்ல. கடைசியா ஒரு தாசியோட டான்ஸ் நிகழ்ச்சி. அந்த டான்ஸ் நிகழ்ச்சியின் போது விவேகானந்தர் எழுந்து போயிட்டார். ஆனா அந்த தாசிக்கோ விவேகானந்தர் பார்க்கணுங்கிற ஆசை. அவர் போயிட்டார்னு உடனே அதுவும் இவள் டான்ஸ பார்க்க அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சது. ரொம்ப வருத்தப்பட்டார், கண் கலங்கிட்டார். அந்த சமயம் அவள் ஒரு பாட்டு பாடி ஆடினா. அதோடைய சாரம் என்னன்னு மட்டும் சொல்றேன். பலவித கருங்கல்லால ஒரு கோவில் கட்டுறோம். அதுல வாசப்படியில இருக்கிற கல்லை முதிச்சுண்டு தான் எல்லாரும் உள்ள போவா. உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற மூர்த்தியும் அதே கல்லால தான் செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கல்லை அத்தனை பேரும் வணங்குற பாக்கியம் அடைஞ்சிருக்கு. ரெண்டுமே ஒரே கல் தான். ஒரு கல்லுக்கு பாக்கியம், மற்றொரு கல்லுக்கு மிதிப்படுற நிலை. இந்த பாட்டை பாடினா, இந்த பாட்டை கேட்ட உடனே விவேகானந்தர் உள்ளேந்து வந்தார். அம்மா, என்னோட மனக்கண்ணை நீ திறந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி கையை கூப்பி, இந்த பாட்டு யாரோடதுமா அப்படின்னு கேட்டார். கண் தெரியாத சூரதாசரோடது இந்த கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா அந்த வேசி. அப்போ எப்பேற்பட்ட மகான் இவர் பாருங்க. இந்த மகானுடைய சரித்திரத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். எப்பேற்பட்ட மகான் இவர்னு. அஷ்டதாசர்கள் வைபவத்துல ஒரு தாசர் இன்னைக்கு பார்த்துட்டோம். மற்ற தாசர்களை அடுத்த எபிசோட்ல நாம் அனுபவிக்கலாம். இவருடைய ஒரு பாட்டோட இன்றைய பதிவை அடியேன் நிறைவு செய்கிறேன். बड़ी